ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் அம்மையப்பன் அந்த ஊரில் தாய்க்காக தாஜ்மஹால் ஒன்றை கட்டியிருக்காங்க. தாயினாலே ஸ்பெஷல் தானேங்க. எப்பொழுதும் தாயை மிஞ்சின சக்தி வேறு எதுவுமே கிடையாது. தாயை பற்றி எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் அது மிகையாகாது, தாய்க்கு ஈடும் ஆகாது. அந்த தாய்க்காக கட்டின கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயிலை எல்லா வித மக்களும் வந்து பார்க்கலாங்க. இந்த கோயிலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன், அந்த தண்ணி பாருங்கள் வழியிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக ஃபவுண்டைன் வச்சு சின்ன ஃபவுண்டைன், அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் பாருங்கள் மெயின் ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் போகும்போது வந்து தண்ணி சுத்தமாக வரல, ஆனால் தண்ணி கீழே இருந்துச்சு. கீழே அந்த ஃப்ளோ மட்டும் இருந்துச்சு. அதை பார்க்க அழகாக இருந்தது. இன்னும் தண்ணி ஊற்றி இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கு, அழகாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் போகும்போது தண்ணி வழியில் பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. இந்த தண்ணி வழிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் ஒரு ஃபவுண்டைன் அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே நல்ல அழகாக இருந்துச்சு. கீழெல்லாம் லைட் வச்சு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து அந்த கோயிலுக்கு உள்ள, அதாவது ஜெயலானி பீவி அந்த அம்மாவோட சமாதியை பார்க்க உள்ள அனுமதி கிடையாது, பேரிகார்ட் போட்டிருந்தாங்க. வெளில மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த முன்னாடியும் பாருங்கள் தண்ணி அழகாக, எப்படி ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது முன்னாடியும் தண்ணி வச்சு இது ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா அழகாக ஃபவுண்டைன் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ரைட் சைடு எப்படி ஃபவுண்டைன் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்ததோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஃபவுண்டைன் இருக்குது. ஓரத்தில் எல்லோரும் உட்காந்துக்கலாம், பேசிட்டு ஜாலியாக இருந்துக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழல் தான் இங்கே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லா மதத்தினரும் வந்து பார்த்துக்கிட்டு பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸும் அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணால், ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணால், ரொம்ப ரொம்ப லவபுள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்களும் ஒரு தடவை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்க அழகாக இருக்கும். இங்கே ஹைதராபாத்துலேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஒரு அம்மா எங்கள்கிட்ட பேசினாங்க. நாங்கள் இதை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. இந்த ஊரில் இருக்கோங்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகும்போது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் டக்குன்னு வீடியோ வந்து நாங்கள் இங்கிட்ட கவர் பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தொழுவரத்துக்கான ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி கல்வி பயில்றாங்க. அதுக்கான மதராசா பள்ளியும் இந்த சைடு வச்சுருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது அங்கேயும் பேரிகார்ட் போட்டிருந்தாங்க, உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நாங்கள் சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன். அங்கேயுமே பாருங்கள் குழந்தைங்க உள்ளே படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு அதை ஒரு லைட்டாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த லைட்டிங்கை பார்க்க அந்த கேமரா ஃபுல்லாக என் லைட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் போச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜெயலானி பீவியோட அம்மாவோட சமாதிக்கு வந்திருக்கோம். உள்ளே போகக்கூடாது, பட் ஆனால் கேமரா உள்ளே வச்சு நான் எடுத்தேன். பட்டு இங்கே உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு மெயினாக ஸ்ட்ரிக்டாக ஆர்டரு. ஆனால் போகணுன்னு ஆசை, அதை தொட்டு சாமி கும்பிடணுன்னு எனக்கு ஆசை. பட் என்னால் அதை பண்ண முடியல. மேலெல்லாம் பாருங்களேன் லைட் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லது செய்யணும்னு தோணுது. நீங்களும் செய்யுங்க. இது ஃபுல்லாகவே பேக் சைடு, இந்த சைடு காமிக்கிறது எல்லாமே பேக் சைடு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே வெளியில் அவுட்டர், அப்படியே அந்த தொழுகிறதுக்கு பின்னாடியே அவுட் சைடு. ஆனால் பச்சை பசையே இருந்துச்சு இடம், அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் போனேன், போயிட்டு பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டேன். வந்து இந்த வியூ வந்து பாருங்கள். நாங்கள் 6 o'clock போன வியூக்கும் இப்போ கரெக்டாக ஒரு 7:30 உள்ள வியூவும் எப்படி இருக்கும் பாருங்கள். லைட் வெளிச்சத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அந்த ஃபோட்டோவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.